மெர்சியும் மிண்டுவும் ஷாப்பிங் முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். மிண்டு மிகவும் சந்தோஷமாக அம்மாவுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். ஒரு ராட்சசன் மரத்திற்கு பின் இன்று அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தான். இருவரும் வீட்டிற்கு சென்று உணவருந்திவிட்டு படுக்கைக்கு சென்றார்கள். திடீரென்று வீட்டிற்கு வெளியே ஒரு அருமையான பாடலின் இசை ஒலித்தது. மிண்டுவுக்கு அந்த இசை மிகவும் பிடித்திருந்தது. அவள் படுக்கைக்கு செல்லாமல் வீட்டிற்கு வெளியே ஓடி இசை வந்த திசையில் பார்த்தால் ஒரு அழகான பலூனுடன் ராட்சதன் சிரித்துக்கொண்டே மிண்டுவை அழைத்தான். அவளும் பயமின்றி அவன் அருகில் போய் அந்த பலூனை வாங்கினாள். இதை மிண்டுவின் தாயாகிய மெர்சி மாடியில் இருந்து பார்த்து மிரண்டு போனாள். அதற்குள் அந்த ராட்சதன் மிண்டுவை தூக்கிக் கொண்டு சிரித்தபடியே ஓடத் துவங்கினான். மெர்சியும் கத்தியபடியே அவன் பின்னால் தொடர்ந்து ஓடினாள். அவன் மறைந்து போனான். மிண்டுவை ஒரு லாக்கப்பில் வைத்து பூட்டியிருந்தான். அவளைப் போன்ற நிறைய குழந்தைகளும் அவளோடு இருந்தார்கள். அவன் ஒரு குழந்தையை சமைத்துக் கொண்டிருந்தான். மெர்சி மலையில் நனைந்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள். அதே தருணம் போலீஸ் ஆபீசர் மில்லர் தன் மகன் ஜானுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். பின் வந்து பணிக்கு செல்ல ஜானை வீட்டில் விட்டு கிளம்பினான். மழை பெய்து கொண்டிருந்தபடியால் ஜான் காகித கப்பல் செய்து மழை தண்ணீரில் விட்டு வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தான். திடீரென்று ராட்சசன் தோன்றினான். ஜான் அவனை கண்டதும் பயந்து ஓடினான். ராட்சதன் அவனை பின்தொடர்ந்து ஓடினான். ஜான் மெர்சி இருந்த இடத்திற்கு அருகே ஓடி வந்தான். ராட்சதனை பார்த்த மெர்சி அதிர்ந்து போனாள். அவனை பார்த்து சத்தம் போட்டு அலறினாள். அவளுடைய அலறல் சத்தம் ரோந்து பணியில் இருந்த மில்லரின் காதுகளில் படவே அவர் சத்தம் வந்த திசையை நோக்கி விரைந்து வந்தார். அங்கே தன்னுடைய மகன் ஜானை ராட்சதன் துரத்துவதை பார்த்து அவனுடன் சண்டையிட்டான். ராட்சதனை மடக்கி பிடித்தான். ஜானை காப்பாற்றினான். ராட்சதனின் பிடியில் இருந்த மீண்டும் மற்ற குழந்தைகளும் விடுவிக்கப்பட்டார்கள். மெர்சி தன் மகளை கட்டி அணைத்து சந்தோஷப்பட்டாள். ராட்சதன் சிறையில் பைத்தியக்காரன் போல் சிரித்துக் கொண்டிருந்தான். மீண்டும் தொடரும்.